எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நல்லவர், அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாகவே இருக்கிறதுனால இந்த நாளிலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கி, உங்களை ஏந்தி, உங்களை நடத்தி செல்வார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பாங்கு நமக்கு இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையில நாம் தேவனுக்குள்ளாக அவைகளை ஏற்றுக்கொள்ள ஒரு மனப்பாங்கு, அதுதான் மனரம்யம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை. பவுல் சொல்லுகிறார், எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கவும் தெரியும். என்னுடைய வாழ்க்கையில நிறைவு மாத்திரம் வாழ்வு அல்ல, என் குறைவும் என் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றிலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பிலிப்பியர் புஸ்தகத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில நிறைவு வருகிற சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் குறைவு வரும்போது அநேக நேரங்களில் முறுமுறுக்கிறோம். நன்மைகள் வரும்போது சில வேளைகளில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று சொல்கிறோம். ஆனால் தீமைகள் வாழ்வில் வரும்போது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறோம். நாம் பசியாய் இருந்தால் என்ன, திருப்தியாய் இருந்தால் என்ன, நான் குறைவாய் இருந்தால் என்ன, நிறைவாய் இருந்தால் என்ன, நான் எல்லாவற்றிலும் மனரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ள நான் கற்றுக்கொண்டேன். நமக்கு பிரியாணி கிடைத்தா சாப்பிடும்போது நம்ம இவ்வளவு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோமோ, அதை போல சம்பளம் சோறு இருந்தாலும் அதுக்கும் நாம் நன்றி சொல்ல பழகி கொள்கிறோம். ஏன் தெரியுமா? அது கூட இன்றைக்கு இல்லாமல் எத்தனையோ பேர் வாழ்றாங்களே. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காக, அது சின்ன வீடா இருக்கலாம், ஆனால் சொந்த வீடாய் கர்த்தர் கொடுத்திருப்பார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். சில வேளைகளில நமக்கு குறைவுகள் இருந்தாலும் நாம் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ள மகிழ்ந்திருக்கிறோம் என்ற நம்பிக்கையில நாம் அங்கே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆகவே நான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவைகள் மத்தியிலும் நம்முடைய குறைவுகள் மத்தியிலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதை நாம் அறிகிறோம். எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்திலும் 6வது வசனத்திலும் அங்கே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நமக்கு அதிகம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டாம். பணம் நமக்கு அவசியம், ஆனால் பண ஆசை நம்முடைய வாழ்க்கையில அவதிகளை, வேதனைகளை கொண்டு வந்து விடுங்க. அதனாலதான் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. பணம் நமக்கு தேவை, நாளாந்த வாழ்வுக்கு, சாப்பிடுவதற்கு, நம்முடைய தேவைகள் சந்திப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு, எல்லாவற்றுக்கும் எனக்கும் பணம் தேவை. ஆனால் பண ஆசையினால அநேக சிக்குண்டு விழுந்து போகிறதை பார்க்கிறோம். ஆகவே பண ஆசை இல்லாதவர்களாய் உங்களுக்கு இருக்கிறவைகள், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்கு நன்றி செலுத்துங்கள். அதிக ஆசை, அதிக கவலை, அவதிப்பட வேண்டாம். உங்களுக்கு இருக்கிறதை போதும் என்று எண்ணுங்கள். தேவன் இதை தந்திருக்கிறாரா? ஸ்தோத்திரம். தேவன் இவ்வளவுதான் எனக்கு வைத்திருக்கிறாரா? ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இருக்கிறது போதும் என்று எண்ணுங்கள். அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. சில வேளைகள் நம்ம ஊழியத்துக்கு போகும்போதுதான் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லுவோம். பாடுகள், உபத்திரவங்க வந்தாதான் சில வேளை சொல்லுவோம், மோசையோடு இருந்தது போல என்னோடு இருப்பேன்னு சொன்னீங்களே, மோசைக்கு சொன்னீங்களே, யாக்கோபுக்கு சொன்னீங்களே என்றெல்லாம் வாக்கு தத்தம் செய்வோம். நம்முடைய குறைவுகள் மத்தியிலும் அவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அதனால நான் அடுத்த வசனத்திலே சொல்கிறார், நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயம், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்கிறார். நம்முடைய பண தேவைகள் மத்தியில, குறைவுகள் மத்தியில, கஷ்டத்தின் மத்தியில நாமும் தைரியமா சொல்லலாம், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே எனக்கு அருமையானவர்களே, போதும் என்ற மனமே தீப பக்தியாய் நாம் வாழுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு
ஆகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். உங்கள் வாழ்க்கையில எதை குறித்தும் கவலை அடைகிறீர்களா? இல்லாததை நினைத்து நீங்கள் புலம்புகிறீர்களா? ஆண்டவர் தந்ததுக்கு நன்றி செலுத்துங்கள். மனரமியமாயிருப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிறங்கள் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை கூடாக உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். நாங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் இருக்கிறது போதும் என்று சொல்லி வாழத்தக்கதாக உதவி செய்யும். நீர் அப்பொழுது எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்கள் கைவிடுவதில்லை. நீர் எங்களுக்கு சகாயமாய் இருப்பதினால நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று நம்புகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்குவார். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொள்ளுங்கள். God bless you.